தமிழர் வாழ்வுரிமை கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்களும் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர் தான். அவருக்கு அவருடைய பலம் தெரியும். கூட்டணி சேராமல் சட்டப்பேரவைக்குள் நுழைய முடியாது, சட்டப்பேரவைக்குள் சென்று பேச முடியாது என்பதை புரிந்து கொண்டு தான் அவர் கூட்டணி வைக்கிறார். உங்களுக்கும் உங்களோட பலம் தெரியும். பலம் தெரிஞ்சு சும்மா தமாஸ்க்கு போட்டி போடுறோம். நீங்க வருஷம் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் போட்டிட்டு இருக்கீங்க. அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். இதை வந்து 4 முனை என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு அரசியல் பார்வையாளர்? தன் எதிரி வந்து தோக்குறதுக்காகத்தான் இயக்கமே நடத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அவங்க எதிரி யாரு? திமுகவா அதிமுகவா? அப்போ அவரே ஒரு தடவை ஒத்துக்கிட்டு இருக்காரு, நான் வந்து தனியா நின்னதுனால தான் அதிமுக நிறைய இடங்கள்ல போட்டோ ஃபினிஷ்ல தோத்தோம் அப்படின்ற உண்மையை ஒத்துட்டு இருக்காருல்ல. இவங்களோட நோக்கம் ஜெயிக்கிறது இல்லப்பா. விஜயகாந்த் 2005 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 2006 அம்மா வேணா ஐயா வேணான்னு போட்டி போட்டாரு, 10% எட்டுறாரு. இதை சீட்டை கன்வெர்ட் பண்ணணும் முடிவு பண்ணணும். அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாரு, 27-28 சீட்டோ ஜெயிச்சாங்க, 28 என்று நினைக்கிறேன், 28 சீட் ஜெயிக்கிறாங்க, 41 கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நான் தனியாக அமைக்கிறேன்ட்டு அப்பவும் கூட்டணி தான் அமைக்கிறாரு, மக்கள் நல கூட்டணி என்று அமைக்கிறார். இன்னைக்கு தனித்து களம் காணக்கூடிய திரு விஜய் அவர்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது, நான் தனியாக தான் நிற்பேன்ட்டுலாம் விஜய் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. எங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்றாரு, அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறோம்னு சொல்றாரு. என்னையாவது சொல்லியிருக்கீங்களா நீங்க? இப்போ விஜயோட அணியை, விஜயோட தமிழக வெற்றி கழகத்தை எதிரியை வீழ்த்துறதுக்காக, எதிரியை தோக்கடிக்கிறதுக்காக மட்டுமே போட்டி போடுற அணி இன்னைக்கு சொல்ல முடியுமா? அடுத்த தேர்தல் சொல்லலாம், இன்னைக்கு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ உங்க அணியை நீங்க எப்படி வந்து 4வது முனைன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க, எனக்கு கன்வின்ஸ் பண்ண. சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் இது. 8 இருக்கு, இது இந்த தேர்தலில் 10 ஆகுதுன்னு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வில் கெட் 10% வச்சுக்கோங்க. 10% சீட்டை கன்வெர்ட் ஆகுமா? அப்போ எதுக்கு போட்டி போடுறீங்க சொல்லுங்க.